உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோபிகை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றார் தமிழ் பெண் உமா குமரன். இலங்கைக்கு ஜப்பான் வழங்கியுள்ள மெட்ரோ பேருந்துகள். 23 தனியார் வைத்தியசாலைக்கு எதிராக வழக்கு. பதவி விலகினார் இந்திய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பெர்ஹாம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் பிரித்தானியாவின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சில் வெளிவிவகார அமைச்சர் எட் மிலிபேண்ட் தலைமையில் கீழ் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை வகிக்கும் முதல் தமிழ் பெண் என்ற வரலாற்று சாதனையை உமா குமரன் படைத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் காரணமாக பிரித்தானியாவில் குடியேறிய தமிழ் பெற்றோருக்கு பிறந்த உமா குமரன் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அமைச்சு பொறுப்பையும் ஏற்றதைத் தொடர்ந்து தனது சமூக ஊடக பதிவில் அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். அதில், எனது பெற்றோருக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்த பிரித்தானியா அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் வாய்ப்பை வழங்கியது. இன்று அந்த நாட்டிற்கு அமைச்சராக சேவையாற்றுவது பெருமைக்குரியது என தெரிவித்துள்ளார். ஜப்பான் அரசின் நிதியுதவியின் கீழ் வழங்கப்பட்ட 7 புதிய மெட்ரோ பேருந்துகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. பொது போக்குவரத்து சேவையின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டுள்ள இந்த நவீன பேருந்துகள் பயணிகளுக்கு பாதுகாப்பானதும் வசதியானதுமான சேவையை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவை இலங்கை போக்குவரத்து சபையின் சேவையில் இணைக்கப்பட உள்ளதுடன் அதிக பயணிகள் பயன்படுத்தும் முக்கிய நகர்ப்புற மற்றும் தொலைதூர வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொது போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு ஜப்பான் அரசு தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலாவதியான இரசாயனங்கள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்தியமை தொடர்பில் 23 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றங்கள் விதித்த மொத்த அபராத தொகை 57,98,000 ரூபாவாகும் என அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஏனைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்துக்கும் நுகர்வோர் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமையும் இத்தகைய முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளும் விசாரணைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதை நுகர்வோர் உரிமைகளை உறுதிப்படுத்துவதையும் இலக்காக கொண்டு தனியார் வைத்தியசாலைகள், மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் மற்றும் மருந்தகங்களை மையமாக கொண்டு விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்துள்ள சமயத்தில் இந்திய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் கோரிக்கை குறித்து மத்திய அரசு இன்று முடிவெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையிலேயே அவரது பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது. இன்றைய தினம் பதவி விலகல் கடிதத்தை அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துள்ளார். 1 மாதத்துக்கும் மேலாக நடக்கும் இப்போராட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன.